ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ப்ரெட்டு வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போது நான் இதோட மசாலா சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா வற்றிருக்கு. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பன்னீர் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது திரும்ப ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஆயில் சேர்க்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து இதில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு பெப்பரும், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாண்ட்விட்சுக்காக இந்த பன்னீரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு மேலே லைட்டாக நம்ம இந்த முட்டையை வந்து இப்படி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும். முட்டை வேணான்னா நீங்கள் வெண்ணெய் இதை மாதிரி எதாவது தடவிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் எது வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம்.